ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் வீடு கிச்சன். எல்லோரும் வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சூப்பரான முறுக்குங்க. எல்லாருமே ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் முறுக்கு பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபியை போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ரகசியமான டிப்ஸ் இருக்குது. இதில் நம்ம மைதா யூஸ் பண்ண போகிறோம். அந்த மைதா யூஸ் பண்ண போகிறதா இது முக்கியமான டிப்ஸே. பாருங்கள், நம்ம ஈஸியாக 2 விரலில் இது உடச்சி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான முறுக்கை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுடைய ரைட் சைட் பக்கத்துல ஒரு கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், ரெசிபிக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்த்துடலாம். இன்னைக்கு நடத்துறது 1/2 கிலோ பச்சரிசி மாவு. அதுக்காக ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கருப்பியல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2.5 டீஸ்பூன் உப்புங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து உருக்கி வச்சிருக்கேன். நீங்கள் பட்டர் தான் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக இதுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான சேம் குவாலிட்டியோட உங்களுக்கு முறுக்கு கிடைக்கும். இட்லி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி அதில் ஒரு காட்டன் கிளாத் வச்சு மைதாவை கொட்டிடுங்க. இந்த மைதா மாவு இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு சரியாக 10 நிமிஷம் போதுங்க. கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான முறுக்குக்கு மைதா மாவு ரெடி ஆயிரும். ஓகேங்க, இப்போ இந்த மைதா மாவை ஸ்டீமுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த சைட்லேயே மற்ற மிக்சிங்கை போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அரிசி மாவு, எள், ஓமம், ஜீரகம், பெருங்காயத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், கடைசியாக உப்பு, இதெல்லாம் போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஓகே வியூவர்ஸ், நான் 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு மைதாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜாஸ்தி அதை வேக வைக்க தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும், நமக்கு சாஃப்டான மைதா கிடைக்கும். இப்போ இந்த மைதாவை அப்படியே டைரெக்டாக அரிசி மாவு கூட சேர்த்துடலாம். பாருங்க, கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை உங்கள் கையால் கூட மைதா நல்லா உடச்சி விட்டுக்கணுங்க. எந்த கெட்டி